கடவுள் கருணை இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். போப்பா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில நிம்மதியேது. என்னடா மாப்பிள்ள புதுசா இருக்க? நியூ அட்மிஷனா? ஏன்பா உம்முன்னே இருக்க? எங்களை மாதிரி நீயும் ஒரு ஆயுள் கைதி தானே. 1 மாசமோ 2 மாசமோன்னா வெளியில போய் என்ன பண்றதுங்கிறத பத்தி கவலைப்படலாம். காலம் பூரா கஞ்சி ஊத்துறதுக்கு கவர்மெண்ட் தயாரா இருக்கு. அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படணும்? இவன் எப்படி உள்ள வந்தாதீங்களா? வேலை தேடி அலைஞ்சு வெக்ஸ் ஆகி போயிட்டான். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்லயே காலம் பூரா இந்த காம்பவுண்டுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால எப்படி சிரிக்க முடியுது? கண்ணா, வந்த புதுசுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். நியூ அட்மிஷன் 1 வாரம் போச்சுன்னா லேசா சிரிப்பு வரும். அதுவே 1 மாசம் ஆச்சுன்னா சிரிப்போ சிரிப்பு. அப்புறம் மாதிரி ஜாலிதான். குற்றவாளிகளால் தான் தண்டனை ஏத்துக்க முடியும். நிரபராதியால தண்டனை ஏத்துக்க முடியாது. இப்படி சிரிக்கவும் முடியாது. சீக்கிரமா தப்பிச்சு போக போறேன். ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஜெயிலுக்குள்ள வந்த அன்னைக்கே வெளியே போறதை பத்தி பேசுறான்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? நீங்க விருப்பப்பட்ட அவங்க 3 பேருக்கு நான் விடுதலை தர்றேன். இல்லன்னா நான் மட்டும் தப்பிச்சு போறேன். தப்பிச்சு போறியா? எதுக்குப்பா தப்பிச்சு போற? மறுபடியும் இதே ஜெயிலுக்கு வரதுக்காகத்தான். பின்னாடி வாங்கம்மா. தாலி கட்டி போட்டிருக்கியா? உங்க வீட்டுக்காரனா? ஏன் அறிவு கட்டவன? நீதான் லைசன்ஸ் வாங்கியிருக்கில்ல? இந்த விளையாட்டெல்லாம் வீட்டுல போய் விளையாட வேண்டியதானே? ஏன் இங்க உயிர் எடுக்கிற? சரியான சாவுகிறாக்கி. என்னது
அடிச்சிட்டாங்களா? நான் மட்டும் அங்க இல்லனா இவர் அரைகுறையாதான் வீடு வந்து சேர்ந்திருப்பாரு. ஏதோ கட்டின புருஷனாச்சேன்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து. பேசாதேங்க கூட. ஏதோ ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்தாங்கிறதுக்காக மூஞ்ச ஒப்புன்னு வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறி போயிட்டேன். நீங்க மட்டும் பெரிய பிரஸ் ரிப்போர்ட்டர்ங்கிறதுனால நேரம் தவறி வரலாமாக்கும். நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். போற வரவெல்லாம் என்ன முறைச்சு பாத்துட்டு போறோம். அதுல என்ன தப்பு? என் பொண்டாட்டி அழகா இருக்கா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன தம்பி இது? சின்ன பிள்ளையாட்ட பேசிக்கிட்டு அப்பா வாங்க போற. அப்பா வாங்க போறேனா? உங்க அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. கைய கீழே இறக்குங்க. தூங்கிட்டியா? எனக்கு தெரியும் உங்களுக்கு சூடு சொரணே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தப்புமா? முதலாளி, நம்ம ஊர் பொண்ணு கூட நல்லாவே விளையாடுறாங்க. இவங்களை ஊக்குவிச்சோம்னா ஒலிம்பிக்ல கூட பூல் பண்ணிடுவாங்க. ஊக்குவிப்போம்.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், மிஸ்டர் கோசல்ராமன் கம்பெனி அக்ரிமெண்ட் கொஞ்சம் பார்த்து சைன் பண்றீங்களா? இப்ப டயர்டா இருக்கு, ரெடி பண்ணி வை, நாளைக்கு பாக்குறேன். ஓகே ஓகே, குட் நைட் சார். குட் நைட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சாப் ரெடி. भैया घर चलो. சொப்னா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீ புறப்படு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். तुम चलो. अच्छा. हाँ. सिंह साहब, நீ போலாம். ஓகே சார். கூட்டிட்டு வர சொன்ன, கட்டி தூக்கிட்டு வந்திருக்கானு. ஏமா யாராவது தகராறு பண்ணியா? அதான் காலேஜ்ல எல்லா கேம்ஸும் நல்லா விளையாண்ட, காலையிலேயே ஷீல்டு கொடுத்துட்டேன். இப்பவும் ஓடி புடிச்சு விளையாண்டு இந்த வயசான காலத்துல ஏமா என்ன சிரமப்படுத்துற? என்னை விட்டுடு, வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டுடு, ப்ளீஸ், வேண்டாம், என்னை விட்டுடு. வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம், என்னை விட்டுடு. ஒரு நல்ல மாணவியோட உயிரை காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் வருத்தப்படுறேன். கேவலம் இந்த 25,000 ரூபாயினால உங்க மகளோட இழப்பு ஈடுகட்ட முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லையா?